ஹலோ கைஸ், இன்னைக்கு ஜேஜேகே சீசன் 3 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நைஸ் டு மீட் யூ சைல்ட் ஆஃப் ஜெனேன். இதே மாதிரி நம்ம சோசோ, யூட்டா, யூஜி இவங்க ரெண்டு பேரையும் அவங்களோட பேரை வச்சு அவர் சொல்றாரு. உடனே அங்கே யூக்கியும் கேட்குறாங்க, ஆமா என்ன எனக்கு இங்கே கிரீட்டிங் எதுவும் இல்லை போலியே டெங்கன் இப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது இவங்க தான் டெங்கன்னு. மாங்காவை பச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெங்கன் ஆக்சுவலாக பையன் இல்லை, ஒரு பொண்ணு. அதே மாதிரி அங்கே யூக்கி கேட்குறாங்க, எதனால நீ கிரீட்டிங் எனக்கு பண்ணலை? ஏன்னா இது ஒன்றும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்லை, ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். எதுக்காக டோரோட சீலை திறக்கல அப்படின்னு கேட்கும் போது இப்போதான் டெங்கன் சொல்கிறாரு, ஏன்னா யாருக்கு தெரியும் இந்த இடத்துல கெஞ்சோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு பயந்து போய் தான் ஒரு சீலை திறக்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம டெங்கனால ஹியூமன்ஸோட ஹார்ட்டை படிக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த கெஞ்சோக்கு அவன் இதுக்கு முன்னாடி நருட்டோஷி காமோ அப்படின்னு ஒரு பேரோட அழைக்கப்பட்டான். ஆனால் ஆள் இப்போ கெட்டோவோட பாடியில் இருக்கான், அதனால தான் அவங்க வெளியில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைம்லேயும் நம்ம யூஜி கேட்குறான், ஆமாம் டெங்கன் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி இருக்கீங்க? நான் இம்மாட்டலாக ஒரு ஏஜ்லெஸ்ஸாக வாழ்ந்துங்கன்னே இருக்கேன். 500 வருஷத்துக்கு நீ வாழ்ந்து பாரு, கண்டிப்பாக நீ இந்த மாதிரி தான் இருப்ப. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஸ்டார் பிளாஸ்மா வெசல் அதை நான் இன்னரேட் பண்ணலான்னு போனேன். ஆனால் அந்த இடத்துல சில பல பிரச்சனை ஆனனால நான் இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அதனால இப்போ எத்தும் ஹெவனும் நானே சொல்லலாம். மற்ற பிளாஸ்மா வெசலை பற்றி சொல்லலான்னு போகிறதுக்குள்ளேயே நம்ம மெகுமி அங்கே கேட்குறான், நாங்கள் மெயினாக இங்கே வந்தது கெஞ்சோக்குவை பற்றி கேட்குறதுக்கும் அந்த பிரிசன் இல்லம் அதை எப்படி நாங்கள் அண்டு பண்ணுறது அதை கேட்குறதுக்கும் தான் வந்தோம். அதனால அதை பற்றி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா உங்களில் 2 பேர், முக்கியமாக நம்ம யூக்கி, சோசோ இவங்க 2 பேரும் எனக்கு காட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இது கேட்குற எல்லாருமே ஆச்சரியமாக வராங்க. ஏன்னா இவங்க ஒரு இம்மாட்டலை, இவங்களே சீலாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போது காட்ஸ் எதுக்கு அப்படின்னு தான் அங்கே கேட்குறாங்க. ஆனால் அதுக்குள்ள டெங்கனும் இப்போ தான் அங்கே கெஞ்சோக்குவை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கெஞ்சோக்குவை பற்றி இப்போ தான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கெஞ்சோக்கு அவனோட மெயினான கோல் என்னன்னா ஜப்பானில் இருக்கிற ஹியூமனிட்டியை எவால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் ஆள் பார்க்குறான். மெகுமியும் அங்கே கேட்குறான், இப்போ இதுதான் விஷயம்னா இது எதுக்கு முன்னாடியே அவன் பண்ணலை? ஏன்னா அவனோட பேரியரை யூஸ் பண்ணி அவனால் டிரான்ஸ்ஃபிகரேஷனை பண்ண முடியும் ஜப்பான் முழுக்க, அதை ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்கும் போது இப்போ தான் அங்கே டெங்கனே சொல்கிறாங்க, என்னன்னா அந்த டைமில் அவனுக்கு கர்ஸ் எனர்ஜி லேக் ஆச்சு. இப்போ அதனாலேயே இந்த மொத்த ஜப்பானில் இருக்க எல்லாருமே அவன் எவால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு ரொம்ப அது இன்சஃபிஷியண்டான மெத்தடாக இருக்கும். அதனால ஆள் என்ன யோசிச்சிருக்கானா என்னையும் ஹியூமனிட்டியும் எப்படியாச்சும் இணைச்சு எவல்யூஷனை பண்ணலாம் அப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். உடனே நம்ம யூஜி கேட்குறான், அது எப்படி? ஏன்னா உங்களால ஸ்டார் பிளாஸ்மா வெசல் அவங்க கூட தானே இணைய முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி பாசிபிள்? நீ பேசுறது 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதை. அந்த டைம்ல அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோயேன். ஆனா 12 வருஷம் போயிருக்கு. 12 வருஷத்துல நானும் எவால் ஆயிருக்கேன். இப்போ என்னால எல்லாரு கூடயும் எவால் ஆக முடியும். நான் தான் ஹெத்தன் எவனே சொல்லும் போது அந்த இடத்துல ஏகப்பட்ட டென்ஷன் வராங்க. அப்படி யாராச்சும் என் கூட எவால் ஆயிட்டா அவங்களால இருக்கிற எல்லா சாசரையும் அவங்களால சர்பாஸ் பண்ண முடியும். என்கிட்ட பேரியர் டெக்னிக் இருக்கு, அதனால இந்த ஃபார்மை என்னால மெயின்டைன் பண்ண முடியுது. அப்படி யாராச்சும் ஒருத்தங்க எவால் ஆகி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களால டோக்கியோலையும் இதே மாதிரி இந்த உலகம் முழுக்க ஸ்கேல் லெவல் ஆச்சுன்னா இந்த உலகமே அழியலாம். எங்க யூஜியும் கேட்குறான், ஆமா எதுக்காக இந்த மாதிரி விஷயத்த அவர் பண்ணணும்? ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னால மனுஷங்களோட இதயத்தை படிக்க முடியாது, அதனால எனக்கு தெரியாது. அங்க யூக்கியும், இப்போ நீங்க இணைஞ்சாதானே பிரச்சனை, இணையாம இருக்கலாம்ல? இல்ல பிரச்சனையே என்னன்னா நான் இப்போ எந்த அளவுக்கு எவால இருக்கேன்னா நான் இப்போ கரண்டா ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்கேன். அதே மாதிரி சுகுரு கெட்டோ அவனோட பவர் என்னது, கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை மேனிப்புலேஷன் பண்ண முடியும். அதனால அவனுக்கு நான் ஒரு டார்கெட்டா இருக்கேன். பெரியத்தனமா டெங்கன் கிட்ட இவங்க மாட்டிக்கினாங்கன்னா அவ்வளவுதான், இவங்களோட கதை முடிஞ்சது. இதை கேட்கறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் புரியுது கெட்டோவை எதுக்காக ஒரு பொசஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு. உடனே நம்ம யூக்கியும் ஒரு கேள்வி அங்க கேட்கறாங்க, இந்த கெஞ்சோக்கு இருக்கான்ல அவன் 1000 வருஷமா இருக்கான். 1000 வருஷத்துக்கு அப்புறமா எதுக்காக இந்த டைம்ல கரெக்டா இதை பண்ணணும்? கெஞ்சோக்குவால இந்த விஷயத்த எப்பயோ பண்ணிருக்க முடியும்ல. நான் அந்த சோசரர் ஒரு பழமையான சோசரர், 1000 வருஷம் வச்சு பழமையா இருப்பான். இப்போ எதுக்காக ஆக்ட் பண்ணணும்? அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா பிளாஸ்மா வெசலா இருக்கிறேன்னா அதே மாதிரி அந்த 6i யூசர் நம்ம கோஜோ மாதிரி ஆளுங்க யாருமே பான் செய்யப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். கடந்த 1000 வருஷத்துல 6i யூசரால 2 வாட்டி அவன் தோக்கடிக்கப்பட்டான். அதனாலேயே ஆளு எப்பயுமே 6i யூசர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போறப்பாங்களே எல்லா ஸ்டார் பிளாஸ்மா வெசலையும் அவன் முச்சு விட்டுருவான். ஆனா என்னதான் கொண்டாலும் கரெக்டா அந்த மர்ஜிங்கான டைம் வரும்போது பிளாஸ்மா வெசலும் 6i யூசரும் கரெக்டா பிறந்துருவாங்க. அதனாலேயே இவனால அங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஆளு
கில்லிங்க தாண்டி சீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை அந்த டைம்ல யோசிச்சான். அதுதான் அந்த பிரிசன் ரிலேம். ஆனா இப்போ ரீசெண்டா 12 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. 6 யூசர் நம்ம கோஜ பிறந்தான். பிளாஸ்மா வெசலும் வந்துச்சு. அதே டைம்ல டோஜி ஜெனின் அவன் பிறந்தான். நேச்சுரலி கிஃப்டடு ஹெவன்லி ரிஸ்ட்ரிக்ஷன் டைப்போட இருக்கிற ஒரு பர்சன். அவன் ஆள் பிறந்திருப்பான். டைரக்டா ஸ்டார் பிளாஸ்மா வெசலா இருக்கிற அந்த பொண்ணு அவளை சீசன் 2ல கொண்டு இருப்பான். 12 வருஷத்துல நம்ம கோஜோட ஃப்ரெண்டு கெட்டோ அவனும் என்ட்ரியை கொடுக்குறான். நம்ம கெஞ்சோக்கு வாட்டமா இருக்கிற மாதிரியே ஆளால கர்ஸ் மேனிப்புலேஷனை பண்ண முடியுது. இதை வாய்ப்பா வச்சு கரெக்டா அவன் பிரிசம் ரிலியத்தை தேனா அதுவும் மாட்டுச்சு. கெட்டோட உடம்புல பூந்து நம்ம கோஜோவை இப்போ வசமா சீல் பண்ணி வச்சிருக்கான். சரி எல்லாமே ஓகே, இப்போ கிளியரா இருக்கும். அந்த கேர்லிங் கேம் அதை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். இந்த கேமே எதுக்குன்னா கர்ஸ் எனர்ஜியை அவன் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணும். அதுக்கு தான் ஆளு முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமை நத்துறானே. ஏன்னா போதுமான அளவுக்கு கர்ஸ் எனர்ஜி வந்துட்டா அவனால மர்ஜிங்க பண்ண முடியும். நம்ம டெங்கனை மர்ஜ் பண்ணி அவனோட பிளானை சக்சஸ் பண்ணும் அப்படின்னு அவன் பாக்குறான். அதுலயும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த கேமை நத்துறது நம்ம கெஞ்சகோ இல்ல, மேல வேற ஒருத்தன் இருக்கான். இப்போ இந்த கேமை கெஞ்சகோ தான் நத்துறான். டார்கெட் பண்ணி அவனை தான் நம்ம கொல்லுவோம். அவனை கொன்னாலும் இந்த கேம் வந்து நிக்காத. இந்த கேமோட டார்கெட்டே எல்லாரையுமே எலிமினேட் பண்ணணும், இல்லையா பார்ட்டிசிபேஷனை ரெஃப்யூஸ் பண்ணி இறந்து போகணும். இதனால நம்ம யூட்டாக்கு புரியுது இந்த கேம் மூலமா ஃபர்ஸ்ட் மெகுமியோட சிஸ்டரை காப்பாற்றணும். அதுக்கு இவங்க புது ரூலை கிரியேட் பண்ணணும். இந்த ரூலை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா கடைசியில சொல்றேன். இது என்னன்னு மெகுமியும் சொல்றான். இது உண்டு இல்ல, கோஜோவையும் எப்படியாச்சும் ஃப்ரீ ஆக்கணும். உடனே நம்ம டெங்கனும் எப்பா இந்த இடத்துல யாரு நிக்க போறா அதை சொல்லுங்க. இதுக்கு யூக்கியும் ஜோசவும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஜோசப்க்கு என்னன்னா அவனோட பிரதர்ஸ் இங்க தானே இருக்காங்க, அதனால அவன் ஒத்துக்கிறான். யூக்கிக்கு நம்ம டெங்கன் கூட அங்க பேசணுமா, அதுக்காக அவங்க வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் டெங்கனும் அங்க பிரிசன் ரிலேட்டோட பேக்க காட்டுறாங்க. இதை பாக்குறவங்க ஆச்சரியமா வராங்க. அப்பனா கோஜோவை காப்பாற்ற முடியுமா? இருங்க அவ்வளோ சீக்கிரத்துல இது திறக்க முடியாது. பேக்ல சீல் ஆயிருக்க மாதிரியே ஃப்ரண்ட்லயும் சீல் ஆயிருக்கு. திறக்கிறதுக்கான அத்தாரிட்டி கெஞ்சோக்கு கிட்ட ஒண்டிதான் இருக்கு. இதை திறக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணா நம்மளுக்கு இன்வெர்டட் ஸ்பியர் அது வந்து வேணும். ஆனா அது ரீசெண்டா இப்பதான் சீசன் 2ல கோஜோ வந்து மொத்தமா உடைச்சு டிஸ்ட்ராய் பண்ணா. ரெண்டாவதா பிளாக் ரோப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோப்பு அது வந்து தேவைப்படும். லாஸ்ட் இயர் ரீசெண்டா சீசன் 2ல அதையும் கோஜோ தான் டிஸ்ட்ராய் பண்ணா. யாரு சாமி இவன் இருக்கிறது எல்லாத்தையுமே கெடுக்கிறான் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். அதே ரியாக்ஷன் தான் நம்ம யூஜிக்கும் மெகோமிக்கும் வந்து. அங்க ஆப்பிரிக்கால ஆல்ரெடி நம்ம யூட்டா போய் தேடினா, ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு யூகி கேட்க, ஆமா இருக்குது. அது என்னன்னா ஏஞ்சல் அப்படின்னு 1000 வருஷமா பழமையா இருக்கிற ஒரு பிளேயர் இருக்காங்க. அவங்களால எந்த கர்ஸ் டெக்னிக்கையும் நிலிஃபை பண்ண முடியும். அவங்களால கோஜோ காப்பாற்ற முடியும். சொல்ல உடனே லொகேஷனை கேட்கறாங்க எங்க இருக்காங்கன்னு. டோக்கியோல தான் ஈஸ்டர்ன் சைட்ல எங்கேயோ இருக்காங்களாம். இப்போ டோட்டலா 10 காலனிஸ் அது வந்து பாண்டாயி கனெக்டடா இருக்கு. அதுல சாசரரு மக்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க மாட்டின்னு இருக்காங்க. ஆனா இந்த ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆக எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கும் போது இப்பதான் அவங்க சொல்றாங்க அது இந்த கேமை பொறுத்து டிபெண்ட் ஆகும், ஒரு 2 மாசம் அப்படின்னு தோராயமா அவங்க சொல்றாங்க. இந்த கர்லிங் கேமோட முதல் ரூல் ஒரு 19 நாளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பர்சன் அவிக்கனா இருந்தா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். மெகோமிக்கு இதுலயே தெரியுது மெகோமியோட சிஸ்டர் கிட்ட 10 days 15 hours இருக்கு. ரெண்டாவது ரூல் என்னன்னா யாரு இந்த கர்ஸ் டெக்னிக்கை பிரேக் பண்றாங்களோ அவங்களோட கர்ஸ் டெக்னிக்கை நீக்கிடுவாங்க. சிம்பிளா சொன்னா அவங்க இறந்தே போயிடுவாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம ஷோக்கோ மாக்கி கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. நான் மாக்கி கிட்ட கர்ஸ்ட் எனர்ஜின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கிறவங்களோட மூளை அது தாங்கிக்காது, அதனால அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால இந்த ரெண்டாவது ரூல் இருக்குல்ல இது மாக்கி மேல ஒர்க் அவுட்டே ஆகாது. உடனே நம்மளு பாண்டாவை பத்தி கேட்கறான், அதுக்கும் பிரெயின் இருக்கான்னு. அங்க இருக்கிற மக்களை பத்தி நம்ம யூஜி கேட்கறான். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்களாம் உள்ள போறதுக்கும் வெளியில போறதுக்கும். அதுக்கு வந்து ரூல்ஸ் இல்லையா. நாலாவது ரூல் என்னன்னா எவ்வளவு பிளேயர்ஸ் கொள்றீங்களோ அவளுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். அஞ்சாவது ரூல் என்னன்னா சாசரரை கொல்லும் போது 5 பாயிண்ட், சாதாரணமான மக்களை கொல்லும் போது 1 பாயிண்ட். அதே மாதிரி கோகன் அப்படின்னு ஒரு ஷிகிகாமி எல்லா பிளேயருக்கும் கொடுக்கப்படும். அதுதான் எல்லாருக்குமே கைட் பண்ணும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆறாவது ரூல் என்னன்னா 100 பாயிண்ட்ஸ் அவங்க கேதர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நியூ ரூலை அவங்களால இதுல போட முடியுமா. ஆனா அதுக்குன்னு இதுல ரூல்ஸை மாத்துறதோ இல்ல செப்பரேட் பண்றதோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படாது. அதே மாதிரி நீங்க ஆட் பண்றீங்களா அந்த ரூல் அது கேம் மாஸ்டர் ஒத்துக்கினா ஒண்டி தான் ஆடே ஆகும். இதனால எல்லாருமே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே டென்ஷனும் சொல்றாங்க உங்க மேல ஒண்டி இல்ல, இது கெஞ்சக்கு மேலேயும் இந்த ரூல் வந்து இருக்கு. அதுலயும் 8வதா ஒரு ரூல் இருக்கு. 19 நாள் அவங்க எந்த விதமான கெல்சியம் பண்ணல, பாயிண்ட்ஸும் அவங்க கேதர் பண்ணலனா அந்த பர்சனும் இறந்துதான் போவாங்க. இதுலயே நம்ம யூஜிக்கு புரியுது இங்க கொன்னா ஒண்டிதான் பொழைக்க முடியும். இப்போ ரூல்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம யூகியும் ஜோசவும் காட் பண்ற மாதிரி இருக்கு. அங்க இப்போதான் அங்க மெகுமி தான் நம்ம ஜெனிங் கிளானோட லீடர் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாவான். அங்க இதை அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு தான் மெகுமி சொல்றான். அங்க யூட்டாவும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு யோசிச்சிருக்கான். ஏன்னா அது மூலமா இந்த கேமை பத்தி இன்னமும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம யூட்டா காலனியை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி நேருக்கு நேரம் வந்தா இவங்களே இவங்க கொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா இப்ப பிரச்சனையே என்னன்னா இவங்க தனித்தனியா காலனியா இருக்கும் போது அந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்க முடியாது.
இதனால 2 பேருமே யோசிக்கிறாங்க அங்க என்ன பண்றதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி யூட்டா கிட்ட அவன் சொல்லியிருப்பான் கொல்லணும்னு. அதனால நம்ம மெகுமி வந்து சொல்றான் அதை பத்தி கவலைப்படாத, எல்லாமே ஓகேவா தான் இருக்கும். இதுக்கப்புறம் மெகுமியும் யூஜியும் அவங்க கிஞ்சி அப்படின்னு ஒரு பர்சன் கிட்ட போக சொல்றாங்க. அவரு 3rd இயர்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தான். என்ன இப்போ சஸ்பெண்டடா இருக்காரு. அவரு நம்ம யூட்டா விட ஸ்ட்ராங்கு அப்படின்னு நம்ம யூட்டாங்க சொல்றாரு. கர்லிங் கேம் ஃபைனலி ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே நம்ம யூஜி தேங்க்ஸ் சொல்றான் ஜோசப்க்கு. தயவு செஞ்சு சாவாத என்ன இப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிடறான். என்ன அழுவுறியா என்ன? இல்ல அழுவல. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பர்சன் காமெடி பண்றான். ஆனா யாருமே சிரிக்கிற மாதிரி இல்ல. இந்த பர்சனோட பேரு தகபா, 35 வயசு. அங்க ஓனரும் பயங்கரமா கத்துறான், என்னையா காமெடி பண்ற, உன்னால எல்லாருமே டவுன் தான் ஆகுறாங்கன்னு. சைட்ல ஒரு பர்சன் இருக்கான். ஆளு அங்க சொல்றான், இந்த உலகத்துல சில பேர் இருக்காங்க அவங்க பாப்புலரா எப்பயுமே இருப்பாங்க, சில பேரு அவங்க தான் பாப்புலர் அப்படின்னு இருப்பாங்க, அதனால நீ யாரு அப்படின்னு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் கெஞ்சக்கோ என்ன பண்ண போறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்பதான் கர்லிங் கேமே ஆரம்பிக்குது. அதே மாதிரி நிறைய மர்மமான விஷயமும் நம்மளுக்கு தெரியும். மறக்காம கீழே லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.